ஸோ ஹாய், திஸ் இஸ் அர்ஜுன் ஃப்ரம் சினிட்ரா. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் ஒரு ஹோம் தேட்டர் வச்சிருக்கீங்க, அதை நீங்களே கேலிப்ரேட் பண்ணணும்னா என்ன பண்ணணுன்றதுக்கான ஒரு வீடியோவாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஸோ கேலிப்ரேஷனில் எக்ஸ்ட்ரீம் நம்ம பண்ண கிடையாது, என்ட்ரி லெவலில் நீங்கள் வாங்கி நீங்களே பண்ணணுன்ற சமயத்தில் எப்படி பண்ணால் அதை ஃபைன் டியூன் பண்ணலான்றதுக்காக தான் இந்த பெரிய வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்துட்டு சில விஷயங்கள் தேவை. ஒரு மெஷரிங் டேப் அண்ட் ஃபோன். ஏன்னா மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டையும் வந்து சவுண்ட் மீட்டர் இருக்காது, அதனால தான் நானும் ஃபோன் எடுத்திருக்கேன். சவுண்ட் மீட்டர் இருக்குன்ற சமயத்தில் அது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ ஃபோனில் தெர் இஸ் அ ஆப் கால்டு சவுண்ட் மீட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. மேக்ஸிமம் இந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃப்ளைட் மோடு ஆர்எல்ஸ் வந்து சம் மோட்ஸில் போட்டுக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஆட் பேஸ் பண்ண ஒரு ஆப்பு. ஸோ வென்எவர் ஐ டூ தி சேம். ஸோ ஏன் இந்த ஆப்பை சூஸ் பண்ணியிருக்கோம், நிறைய சவுண்ட் மீட்டர் ஆப் இருக்குது அப்படின்னீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஆப் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெட்டராக இருக்குது என்னோட பர்சனல் ஆஸ்பெக்டில். ஏன்னா இதில் அக்யூரேட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஃபோன் பேஸ் பண்ணதில் எப்பவுமே அக்யூரேட்டாக இருக்காது. ஸோ ஒரு கேலிப்ரேஷன் மைக் ஒரு லேப்டாப் விட்டு ஒரு சவுண்ட் மீட்டரை விட்டு நம்ம பண்ணோம்னா, இது நீங்கள் வந்து ஒரு லைக் இது எக்ஸ்ட்ரீம் கிடையாது, ஒரு என்ட்ரி லெவலுக்கு இது போதுமான அளவுக்கு இருக்கும். பட் இது பர்ஃபெக்ட் கிடையாது, அக்யூரேட் கிடையவே கிடையாது. அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஃபோன் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் எடுத்துக்கோங்க. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி ஃப்ளாக்ஷிப் ஃபோன்னா லைக் 25,000 மேலே. ஏன்னா நார்மலாக இருக்கிற ஃபோனில் வந்து ரீடிங் வந்து மேபி தப்பாக ஆகலாம் கொஞ்சம். ஏன்னா இதுவே கொஞ்சம் தான் தருது. அதனால இந்த கொஞ்சத்தை வச்சு நீங்கள் வந்து பெட்டராக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. பட் டியூன் பண்ணும். மெயின் ஸ்டஃப் ஏவிஆர் இருக்கணும். வெறும் 5.1 சவுண்ட் பார் வச்சிருக்கேன், டியூன் பண்ணா அது கொஞ்சம் கஷ்டம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஏவியோட செட்டப் வந்துட்டோம். ஸோ இது பைனியரோட ஓல்டர் வெர்ஷன்னால நமக்கு இந்த மாதிரி வருது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு MCACCன்னு இருக்கு பார்த்தீங்களா. இதில் ஃபுல் ஆட்டோ MCA அண்ட் ஆட்டோ MCACC, மேனுவல் MCACC, இது எதுவுமே நம்ம டச் பண்ண போகிறது கிடையாது. வி ஆர் என்டையர்லி டூயிங் இன் அவர் ஓன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஸ்டம் செட்டிங்குள்ள போய்க்கிறோம். அண்ட் மேனுவல் ஸ்பீக்கர் செட்டிங்கில் வி ஹாவ் திஸ் ஸ்பீக்கர் சிஸ்டம், ஸ்பீக்கர் செட்டிங்கு, சேனல் லெவல், ஸ்பீக்கர் டிஸ்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீக்கர் செட்டிங் போயிட்டு இதை நார்மலாக விட்டுருங்க. பைனியர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆர்எல்ஸ் வந்து சம் அதர் மாடல்ஸில் உங்களுக்கு 5.1 இல்லை 7.1.2 இல்லை வந்து 5.1.4 அந்த மாதிரி பேஸ்ட் ஆன் த ஏவி அதை வந்து காமிக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர் செட்டிங்கில் எவ்ரி டைம் யூ ஜஸ்ட் கீப் ஸ்மால் தான் என்ன கேட்டிங்கன்னா டிஸ்டார்ட் ஆகாமல் உங்களுக்கு வந்து சவுண்டிங்கை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஸ்மாலில் வைங்க நீங்கள் ஏவி பேஸ் பண்ணி போகிறீங்கன்னா. ஈவன் நான் வந்து ப்ரீ ப்ராசஸிங் பேஸ் பண்ணி போனாலும் இதில் தான் இது பண்ணும். அண்ட் ஃப்ரீக்வன்சி கிராஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 150 செட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே லைக் அதோட டாப்பிக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் உள்ளார. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட்டிங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் என் ரூமில் என்னென்ன இருக்குன்னா, ஃப்ரண்ட்டு, சென்டரு, சரௌண்டு, எஸ் எல்லாமே இருக்குது. அது ஸ்மால் சைஸில் நான் வச்சுருக்கேன். சரௌண்ட் பேக் எங்கிட்ட இல்லை, ஃப்ரண்ட் ஹைட் அதே மாதிரி நான் வைக்கல. ஸோ ஒன்ஸ் நான் பேக் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரீசன் நீங்கள் வந்து யூ நீட் டு செட் அப் த சேனல் லெவல். சேனல் லெவலுக்கு உள்ளார போனீங்கன்னா நீங்கள் நிறைய ஏவிஆரில் டெஸ்ட் ஒன்று இருக்கும். உள்ளே போனீங்கன்னா இட் வில் கிவ் சவுண்ட் லைக் நாய்ஸ். ஸோ இதுதான் நாய்ஸ். ஸோ ஒன்ஸ் இந்த நாய்ஸ் வச்ச உடனே யூ டேக் த ஆப் அண்ட் உங்கள் ஆப்பில் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இங்கே தான் எக்ஸ்போசிஷன் வரும். பட் இங்கே நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ நான் பேசக்கூடாது. மெயின் திங் ரூமை லாக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த டோன் ரன் பண்ணும்போது ரூமை லாக் பண்ணிட்டு சம்வேர் கீழே இல்லை உங்களுக்கு தெரிற மாதிரி பிஹைண்டில் கூட நின்றுக்கோங்க. இப்போ நான் இங்கே நின்றுருக்கேன், ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ரீடிங்ஸ் தெரியுன்றதால. ஸோ உங்களுக்கு இந்த ஆப்போட ரீடிங் வரும். இப்போ நான் சைலண்ட் ஆகிறேன். இங்கே உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபோன் பொறுத்தவரை உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டாக 75 dBன்னு வராது. நம்ம எல்லா ஸ்பீக்கரும் 75 dB செட் பண்ணுறோம். பிகாஸ் ஈவன் தியேட்டர்ஸ்லையும் இதே ரூல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்மளால டைனாமிக்கலாக வர வைக்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம், ஏவிஆர் ஷுட் பி இன் 0 dB. இது மெயின் திங். ஸோ ஃபஸ்ட்டு நான் சைலண்ட் ஆகிடுறப்போ, ஸோ இதில் 0 dBயில் தான் இருக்குது. எனக்கு 0 dBலே இங்கே வந்துட்டு 77, 78, 76 அந்த ரேஞ்சில் அப்படியே கண்டினியூஸாக அப் அண்ட் டவுன்ஸில் இருக்குது. ஸோ அதை நம்ம அப்படியே ஃபிக்ஸ் விட்டுடலாம். பட் சென்டர் பார்த்தீங்கன்னா 81+ வருது. ஸோ நாங்கள் ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ டிவியில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா சேனலுக்கும் செட் பண்ணிட்டோம். பட் சப்வூஃபர் மட்டும் -2 வச்சுருக்கோம். ஏன்னா சப்வூஃபர் பொறுத்தவரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு -2 வச்சுக்கோங்க. மேபி -11 would be perfect in some scenarios. ஆஃப்டர் தட் நீங்கள் 75 dB அச்சீவ் பண்ணால் சப்வூஃபர் கீழே இருக்குது பார்த்தீங்களா,
ஸோ சப்வூஃபரோட நாப் வால்யூம் நாப்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 75 dB அச்சீவ் பண்ணுற வரையும் நீங்கள் இது பண்ணுங்க. பட் இங்க இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சி மட்டும் ஃபோன் வந்து அவ்வளோ சீக்கிரம் பிக்கப் பண்ண மாட்டேங்குது. லைக் எந்த ஃபோன் வந்தாலுமே ரீசன் அந்த மைக் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அதனால லைக் சப்வூஃபருக்கு மட்டும் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் -12 வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணும்போது யூ வில் ஹாவ் அ லைக் சிக்னல் பொறுத்தவரை -12 இருக்குங்க. நீங்கள் இங்கே பண்ணுற எல்லாமே டிஸ்டார்ஷன் இல்லாத சவுண்டிங்காக நான் சொல்கிறேன். ஸோ -12 சப்வூஃபரோட இதை டெஸ்ட் ஒன்ல வச்சுட்டு ஸோ லைட்டாக மூவ் பண்ணுங்கள் ஒரு சர்டன் பாயிண்டில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 68, 60, 50 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கும். இப்போ என் வாய்ஸ் வரதுனால அது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ லோ ஃப்ரீக்வன்சி பொறுத்தவரையும் எப்படி நம்ம இது பண்ணலாம்னா, ஃபைன் டியூன் பண்ணலாம்னா வந்து இப்போ இந்த பர்டிகுலர் சப்வூஃபருக்கு எனக்கு இதுதான் 75 dB ஆக்சுவலாக நான் செட் பண்ண வால்யூம் தான். ஸோ இது உங்களால் ஃபைன் பண்ண முடியாத சமயத்தில் மேக்ஸிமம் 10 o'clock 11 o'clock அதாவது டைம் கிளாக் இருக்கு இல்லைங்களா, கிளாக்கோட 10 o'clock 11 o'clockல அதோட நாப் எடுத்துகிட்டு போங்க. 50%லாம் வைக்கவே வைக்காதீங்க, விச் இஸ் நடுவில்லாம் வைக்கவே கூடாது. அப்படி அந்த 10 o'clock 11 o'clock வச்ச பிறகு யூ ஜஸ்ட் லிவ் ஆஸ் இட் இஸ். ஏன்னா சப்வூஃபர் பொறுத்தவரை நம்மளால இங்கே டியூன் பண்ண முடியாது, இதுதான் ரியாலிட்டி. ஸோ எனக்கு ஆல்ரெடி எனக்கு ரீடிங் தெரியுன்றதுனால அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபோனில் டியூன் பண்ண முடியாது, தவிர நீங்கள் நாய்ஸ் மீட்டர் வச்சிருக்கீங்கன்னா அதில் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண வச்சிடலாம். ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம டிஸ்டன்ஸில் அதுக்கான வேலையை பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஒர்க் முடிஞ்சது. இப்போது நாய்ஸ் எல்லாமே லைக் எல்லா ஸ்பீக்கருக்கான அதோட 75 dB அச்சீவ் பண்ணுற மாதிரியான ரீடிங்ஸ் வந்து இங்கே கொடுத்துட்டோம். நான் இதெல்லாமே வந்து என்கிட்ட ஆல்ரெடி நான் மைக்கில் வச்சு எடுத்த ரீடிங்ஸ் இருக்குது, அதை வச்சு தான் ரிவ்யூ பேஸ் பண்ணேன். ப்ளஸ் இதுலேயே அதோட அக்யூரேசிக்கு ஈக்குவலான தான் காமிச்சு தான் உங்களுக்கு டியூனும் பண்ணேன். நவ் வந்து நான் ஜஸ்ட் கோயிங் த டாபிக் ஆஃப் டிஸ்டன்ஸில் எப்படி சப்வூஃபர் ஆப்டிமைஸ் பண்ணலான்றது நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து லெவல் மேட்ச் முடிச்சிட்டோம். இப்போது ஸ்பீக்கர் டிஸ்டன்ஸ்க்கு வரலாம். ஸோ ஸ்பீக்கர் டிஸ்டன்ஸில் மேக்ஸிமம் நீங்கள் டியூன் பண்ணலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 10 10 10 10 10 இதெல்லாம் கரெக்டானு கேட்டிங்கன்னா கரெக்ட் கிடையாது. என்னை கேட்ட வரையும் லெவல் மேட்ச்க்கு அப்புறம் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். டிஸ்டன்ஸ் பண்ணாமல் ஜஸ்ட் வந்து ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர் அடிச்சு உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர் இவ்வளோதான் இருக்கும்னு அடிச்சு விட்டிங்கன்னா என்ன ப்ராப்ளம் வந்தால் சவுண்ட் சிக்னேச்சர் வந்து மிஸ் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட்டில் ஒரு சீன் நடக்குது, அது ரியர் வழியாக இங்கே வருதுன்னா டிலே காரணமாக அது வந்து ரொம்ப லேட்டாக வரும். அது முடிஞ்ச பிறகு இது வரும். இதனால் நீங்கள் படம் பார்க்குறது அக்யூரேட்டாகவும் இருக்காது, அதே சமயம் நல்லாவும் இருக்காது. அதே மாதிரி இப்போ நான் சொல்கிறது என்ட்ரி பேசிக்காக ஒரு செட்டப் பண்ணுறீங்கன்னா அதுக்கு எப்படி பண்ணலான்றது தான். ஏன்னா எக்ஸ்ட்ரீம்னா யாராலையும் ஆசிரியஸ் பண்ண முடியாது. நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம், நாங்கள் காலிபிரேஷன் சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். based on the layout and room size the costing will be different. Like costing difference வந்து based on the room size தான் நாங்கள் சொல்லுவோம். அதே சமயத்தில் ப்ரோ இதிலே நல்லா இருக்குது, நான் ஏன் அதை எக்ஸ்ட்ரீமாக எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரீமில் இன்னமும் இதோட பெட்டராக டியூன் பண்ணலாம். லைக் டைனாமிக்கில் எடுத்துகிட்டு வரலாம். இது ஜஸ்ட்டு நம்ம லெவல் மேட்ச் ஸ்பீக்கர் மேட்ச் பண்ணுறோம், சவுண்டிங் நல்லா இருக்குமே தவிர டைனாமிக்கலாக இருக்காது. இது நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு வி ஜஸ்ட் டேக் த டேப் அண்ட் நான் ஃபஸ்ட்டு வந்து என் பக்கத்தில் இருக்கிற சரௌண்ட் ரைட்டை வந்து நான் அளக்குறேன். ஸோ இங்கே தான் ட்வீட்டர் இருக்குது. ட்வீட்டர் பாயிண்டில் இருந்து உங்களோட ஹெட் லெவல். ஸோ எனக்கு ட்விட்டர்லேருந்து ஹெட் லெவல்லாம் லிட்டலாக 5.1 வருது, 5.1 ஃபீட். ஸோ மெயினான விஷயம் நிறைய ஏரியாஸில் மீட்டர் கணக்கில் இருக்கும். தென் நீங்கள் என்ன பண்ணால் என்ன ஃபீட்டில் கிடைக்குதோ அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணி இது பண்ணும். இப்போ நான் சரௌண்ட் ரைட்டை வந்து 5.1க்கு நான் போடுறேன். திஸ் நம்பர் ஷுட் பி இம்பார்ட்டன்ட். ரேவ்லையுமே நம்ம இதான் பண்ணுவோம், பட் இன்னும் அக்யூரேட்டாக பண்ணலாம். நம்பர்ஸ் அக்யூரேட்டாக பண்ணும்போது டீட்டெயில் இன்னமும் அக்யூரேட்டாக இருக்கும். 5.1 டன். ஸோ இப்போது சரௌண்ட் லெஃப்ட்டை நான் கால்குலேட் பண்ணுறேன். ஆக்சுவலி த ஸ்பீக்கர் இஸ் ஹியர். ஸோ இங்கே தான் எனக்கு ட்விட்டர் பாயிண்ட் இருக்குது. ட்விட்டர் பாயிண்டில் இருந்து ஐ எம் டேக்கிங் த பாயிண்ட். திஸ் இஸ் 5.4. ஸோ ஆக்சுவலி 5.3. ஸோ சரௌண்ட் லெஃப்ட் வந்து 5.3 ஃபீட். ஸோ ஐ எம் டேக்கிங் த கால்குலேஷன் ஃபார் ஃப்ரண்ட். நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் இருந்து இந்த ஏரியாவுக்கு 7.11 feet front left. So I am just setting it to 7.11. எல்லா கேல்குலேஷனும் முடிஞ்ச அளவுக்கு ட்விட்டர் பாயிண்ட்லேருந்து எடுங்க, மற்ற ஸ்பீக்கர்ஸ்லாம் எடுக்காதீங்க, அதை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். சப்வூஃபர்ஸ்க்கு டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ எனக்கு இங்கே வந்து 7.1 வருது, 7.1 feet சென்டர். ஏன் ப்ரோ ரெண்டுமே வந்து லிட்டலாக கிட்ட தான் இருக்கா, அப்போ ஏன் அது வந்து கொஞ்சம் மாறுதுன்னா இதுதான் வந்து இதோட கேல்குலேஷன்ஸ். ஸோ கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஈவன் அது வந்து பார்க்க ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் டிஸ்டன்ஸ் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் ரைட்டோட இது பார்க்கலாம். இங்கே எனக்கு 7.8 வருது, நமக்கு அங்கே 7.11, இதுக்கு 7.8. ஸோ ரைட் 7.8.
இப்போ சப்வூஃபர் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சப்வூஃபர்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா எங்க பிளேஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ நான் முன்னாடி வீடியோல சப்வூஃபருக்கு எப்படி பிளேஸ்மெண்ட் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ வேணா மேலே ஆட் பண்ற பார்த்துக்கோங்க. ஸோ அந்த பர்டிகுலரா சப்வூஃபரோட சென்டர் பாயிண்ட் விச் இஸ் அந்த கோன் இருக்கு இல்லைங்களா, அந்த கோனோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து நான் என்னோட ரீச் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 5 feet, 5 + 4 feet எக்ஸ்ட்ரா பண்ணுங்க. ஸோ தென் இட் would be like 9 feet. சப்வூஃபருக்கு இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுங்க. இங்கே போனஸ் டிப் என்னன்னா, நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இதை செட் பண்ணிட்டு அந்த பிரைமரி பொசிஷன்ல உட்காந்துக்கோங்க. யூ வில் ஹாவ் த லைக் சப்வூஃபர் டிஸ்டன்ஸ்ல லெவல் மேட்ச்ல பண்ணிருக்கூட. லெவல் மேட்ச்ல முடிச்சுட்டு நீங்க சென்டர்ல உட்காந்துட்டு டிஸ்டன்ஸ்ல +4 dB ஒன்னொன்னா ஏத்துங்க ஒரு ஃபீட்டா. ஸோ இப்போ சப்வூஃபர் 9 feet ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன்னா நான் ஃபர்ஸ்ட் 9 feetல உட்காந்து அந்த சவுண்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா 10 feet. ஸோ 10 feet டிஸ்டன்ஸில் நான் வந்து செட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே சவுண்ட் ப்ளே பண்ணும்போது எனக்கு என்ன வருதுன்னு பார்த்துட்டு அப்போது சவுண்ட் சிக்னேச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து 12 feet, அடுத்து 13, அடுத்து 14 வரைக்கும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பரில் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆன மாதிரி இருக்கும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் 9 feetல இருந்து கம்மியா, ஸோ 8 feetல மறுபடியும் ஒரு கால்குலேட் பண்ணுங்க. அதே மாதிரி 7ல ஒன்று பண்ணுங்க, 6ல ஒன்று பண்ணுங்க, 5ல ஒன்று பண்ணுங்க, 5 வரையும். ஸோ இந்த 8 நம்பர்ல ஒரு நம்பர் உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த நம்பரை சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு சப்போர்ட் இம்பாக்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அடுத்த விஷயம் கிராஸ் ஓவரில் இது பேசிக்காக அதை முடிச்சிட்டிங்க. என்டையர்லி டன். ஸோ நான் இங்கே 5.1 தான் வச்சிருக்கேன். நீங்கள் 7.1 வச்சிருந்தாலும் இதை யூஸ் பண்ணலாம், ஆட்மாஸ் வச்சிருந்தாலும் இதே மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆட்மாஸ்க்கு டைரெக்ஷனல் பற்றி நான் வேணா அடுத்த வீடியோ சொல்ல முடியாது, சம் வீடியோஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஏவியரில் எக்ஸ்கர்வ் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ பேசிக் ஸ்டஃப் பண்ணுறதுனால நான் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல, பட் நான் உங்களுக்கு வந்துட்டு என்ட்ரி லெவலில் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் 0.5 இதில் வைக்கும் போது தெர் வில் பி அ டிப். அதாவது உங்களுக்கு எவ்வளோனா ஹை ஃப்ரீக்வன்சியில் சம் டிப்ஸை வந்து அது உருவாக்கும். ஏன் வந்து இந்த மாதிரி உருவாக்குதுன்னா, உங்கள் ரூமோட ட்ரிபிள் அதிகமாக இருக்கும்போது ரூமில் வந்து சவுண்ட் ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால இந்த 0.5 dB ஆக்டேவ்ங்கிற அந்த செட்டிங்ஸ் வந்துட்டு அப் டு -3 dB வரையும் இருக்குது. ஸோ -3 dB வரையும் உங்களுக்கு வந்து ஹை ஃப்ரீக்வன்சியோட இது வந்து கட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் if you can see up to -3 dB பெரிய டிப் இருக்குது, பட் we don't prefer this and all. 1.5 max. ஸோ திஸ் வுட் பி த பெட்டர் வெர்ஷன். இதை பற்றி டெடிக்கேட்டடாக ஃபுல் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். இது ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு யாருக்கும் இதை பற்றி சொல்ல. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், நான் அதை டெடிக்கேட்டடாக வீடியோ பண்ணுறேன். அண்ட் THX இதெல்லாம் தயவுசெய்து கையை வச்சிடாதீங்க. லவுட்னஸ் ப்ளஸ், லவுட்னஸ் எனேபிள், டால்பி லவுட்னஸ் இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் ஆன் பண்ணாதீங்க. THX செலக்ட் டு சேம் தான். அண்டு இப்போ நம்ம வந்து ஸ்பீக்கர் செட்டிங்கில் கிராஸ் ஓவர் போகிறோம். ஸோ கிராஸ் ஓவர் என் ஸ்பீக்கருக்கு நான் 150 தான் வச்சிருக்கேன். ஸோ 150 கீழே வர ஃப்ரீக்வன்சியை அகைன் சப்வூஃபர் ஹேண்டில் பண்ணிக்கும். அதே மாதிரி லோ ஃப்ரீக்வன்சியும் சப்வூஃபர் ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ இந்த வீடியோக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்வூஃபரோட ஏன் வந்து 90% ஆஃப் த ஹோம் தியேட்டர் ஃபெயில் ஆகுதுன்றதுக்கான ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் சப்வூஃபர் பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ சப்வூஃபர் வந்து ஜஸ்ட் ஒரு வேலை பண்ணாது, அது 2 வேலை பண்ணணும். அது என்ன பண்ணுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோ ஃப்ரீக்வன்சி, அதாவது மிக்ஸில் வந்த லோ ஃப்ரீக்வன்சி ப்ளஸ் உங்களோட ஸ்பீக்கர்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸ்பீக்கரோட கட் ஆஃப் ரேஷியோ. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 150 Hz கட் பண்ணுறீங்க, இல்லை 200 Hz கட் பண்ணுறீங்க ஃபார் பெட் லேயர்ஸ்னா, அந்த 200 Hz கீழே இருக்கிற சவுண்ட்ல அகைன் சப்வூஃபர் போயிடும். சப்வூஃபர் சேம் டைம் 2 வேலையை பண்ணும். அது LFEயோட லோஸும் புஷ் பண்ணும், பிளாஸ்ட் ஆகிற சீனு. அதே சமயத்தில் பேசுறதுக்கான வாய்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு கன் ஷூட்டுக்கான அந்த மிட் ஃப்ரீக்வன்சியாக இருக்கட்டும், மிட்டுக்கு எடுத்துக்காதீங்க, 500 600 இருக்காதீங்க. லைக் இதில் இருக்கிற மிட் 150 200 இருக்கிற அந்த மிக்ஸ், 150 200 80 இருக்கிற அந்த மிக்ஸ். மெயின் விஷயம் சப்வூஃபர் முடிஞ்ச அளவுக்கு கிராஸ் ஓவர்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம்ல வைங்க, மினிமம்ல வைக்காதீங்க. ஸோ சப்வூஃபர் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும், பெட் லேயர் ஸ்பீக்கர்ஸ்லாம் டிஃப்ரெண்டாக ஒர்க் ஆகும். பெட் லேயர் கிராஸ் ஓவர் பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து 150 200 செட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஃப்ரீக்வன்சி ஹேண்டில் பண்ணும். சப்வூஃபர் நீங்கள் என்ன ஃப்ரீக்வன்சி செட் பண்ணீங்களோ அதுக்கு கீழே இருக்கிறத ஹேண்டில் பண்ணும். ஸோ சம் ரிசீவர்ஸில் உங்களுக்கு 2க்குமே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. லைக் 150 Hz அந்த பெட் லேயருக்கான கிராஸ் ஓவர் வச்சிருப்பாங்க, அதே சமயத்தில் சப்வூஃபருக்கான கிராஸ் ஓவர் வச்சிருப்பாங்க. ஐ திங்க் ஸோ டன் இஃப் ஐம் நாட் ராங். அந்த 2மே வரும்போது நீங்கள் மேக்ஸிமம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா 80 Hz கீழே இருக்கிறதுலாம் சப் ஹேண்டில் பண்ணுற மாதிரியும் 150 Hz மேலே இருக்கிறதெல்லாம் பெரிய ஸ்பீக்கர் ஹேண்டில் பண்ணுற மாதிரி கொடுத்துருவாங்க. பட் நாங்கள் ப்ராப்ளமாக என்ன பார்க்குறோன்னா, இப்போ நடுவில் இருக்கிற 80க்கும் 150க்கும் நடுவில் இருக்கிற அந்த ஃப்ரீக்வன்சி எல்லாம் கோவிந்தா.
அது நிறைய பேர் பாக்குறதுல, ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கிளியரா பாத்துக்கோங்க. அது கோவிந்த் ஆக்கிடாதீங்க, ஏன்னா அதுல சில நல்ல சவுண்ட்ஸ் இருக்கும், அது உங்களால கேட்க முடியாது. ஸோ என்டையரா இங்க வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவல், இது ரொம்ப பெஸ்ட் ஸ்பீக்கர் சிஸ்டம் நான் சொல்லவே இல்லை. என்ட்ரி லெவலா இருக்கீங்க, என்னால வந்து கேலிபிரேஷனுக்கு அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது, பட் ஐ நீட் சம் குட் சவுண்ட்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்க. இதோட எக்ஸ்ட்ரீம் என்னால் காசு கொடுக்க முடியும், லைக் ஐ கேன் டூ வித் லைசன்ஸு, டைரக்ட் லைசன்ஸ்க்கு வாங்க முடியும், அரேஸ் வந்து ஆடிஷன் லைசன்ஸோட ப்ரொஃபஷனலாக பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் பெஸ்ட் சொல்யூஷன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் கேலிபிரேஷன் பொறுத்தவரையும், பிகாஸ் அதில் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங், ஆஸ் யூஷுவல் எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி. ஸோ பேசிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இது என்ட்ரி லெவல் கேலிபிரேஷன், டோன்ட் திங்க் திஸ் இஸ் அட்வான்ஸ்ட் ஒன், பட் இதில் மேக்ஸிமம் நிறைய பேர் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் முடிந்த அந்த வீடியோ கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். ஐ டோன்ட் திங்க் எல்லா ஃப்ரீக்வன்சியும் உங்களால் வந்து அட்டைன் பண்ண முடியும்னா, ஆர்எல்ஸ் வந்து எங்கள் டெமோ சென்டருக்கு வந்து நீங்கள் டெமோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இன்னொரு மெயினான விஷயம், இங்கே எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும், டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் பர்டிகுலர் ரூம் ஐ இனிஷியலி ஸ்டார்டட் அஸ் ஃபார் மை ஸ்டூடியோ. என் ஸ்டூடியோக்காக, என் யூடியூப்ஸ்க்காக நான் இந்த ரூம் வச்சுருந்தேன் வித்தவுட் அக்யூஸ்டிக். ஆஃப்டர் சம் டைம் ஐ நோ வி நீட் சம் டெமோ எக்யூப்மெண்ட் டு ஷோ டு த கிளைண்ட், அதனால நான் இந்த அப்கிரேட்லாம் பண்ணேன். ஸோ இங்கே இருக்கிற எல்லாமே ரீஒர்க் பண்ணது தான். ஸோ என்டையர்லி புதுசுன்னு நான் சொல்ல மாட்டேன், புதுசு கிடையாது, ஆல்ரெடி வேறு ஒருத்தங்க வச்சுருந்தா அவங்ககிட்ட இருந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி இது பண்ணோம். பட் நாங்கள் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டோட இது பண்ணுறதில்ல, நாங்கள் ஃபுல்லாகவே ஃபஸ்ட் ஹேண்ட் மட்டும் தான் பண்ணுறோம். ஏன் ஃபஸ்ட் ஹேண்ட் மட்டும்னா அது சில பர்சனல் பாலிசி தான், பிகாஸ் வி டோன்ட் கோ வித் செகண்ட் ஹேண்ட். லைக் அது சீப் அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்ல. செகண்ட் ஹேண்ட் ஆல்சோ ஹேஸ் இஸ் ஓன் ப்ராப்பர்ட்டி, பிகாஸ் செகண்ட் ஹேண்ட் ஸ்பீக்கர்ஸில் வந்து பர்னிங் ப்ராசஸ் வந்து இனிஷியலாகவே நல்லா முடிஞ்சிருக்கும். ஸோ அதனால அது நான் ஒஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், பட் வி டோன்ட் டீல் ஆன் இட். நிறைய நல்லா பண்ணுறவங்க செகண்ட் ஹேண்ட்லேயும் இருக்காங்க, நீங்கள் அவங்களெல்லாம் கூட ரீச் பண்ணலாம். ஸோ this is what I need to say. And acoustico இந்த ரூம்க்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி தான். And we are whatever project we are getting, we are planning like foreign kind of home theater design. So in maximum foreign எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து full and full black paint வந்து முடிச்சுட்டு வாலில், after that they install the acoustic panels based on the standard 6 inch with என்ன ஹைட்டுக்கு வேணுமோ, எத்தனை பேனல்ஸ் வேணுமோ அதை வச்சு ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. We also do the same. We don't believe on the luxury designical like a luxury design based acoustic. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோம் தியேட்டர் கண்டென்ட் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பாய்.